அவர்தான் வர சொன்னார். එයා තමයි එන්න කිව්වේ. එයා තමයි එන්න කිව්වේ. என்ன கியூவே. சில பேர் இதை ஏ தம்மா என்ன கியூவா என்று சொல்லுவீங்க. தமாய் போட்டா கண்டிப்பா கடைசியில வர வினை சொல்ற சத்தம் ஏ சத்தமா வரணும். அது நிகழ்காலமா இருக்கலாம், இறந்த காலமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம். ஏ தமாய் என்ன கியூவே. அவர்தான் வர சொல்லுறார். என்ன கியான்னு என்ன கியான்னு வர்த்தமான காலம். அவர்தான் வர சொல்லுறார். ஏ தமாய் என்ன கியான்னு அவர்தான் வர சொன்னார் அதீத காலே. என்ன கியூவே அந்த மாதிரி ஏ சத்தத்துல நாங்க முடிக்க வேணும். ஏத்தமா என்ன கியூவா என்று சொல்லக்கூடாது. அது 100 வேறதி 100 பிள்ளை. ஏத்தமா என்ன கியூவே அவர்தான் வர சொன்னார் அப்படி வரும். சார் வந்தவரா? சார் ஆவது. சார் ஆவது. சார் வந்தவரா? இன்றைக்கு சார் வந்தவரா? சார் அது ஆவது. சார் அது ஆவது. இன்றைக்கு சார் வந்தவரா? சார் அது ஆவது. சார் வந்தா இருக்கிறார். சார் அவில்லாத இன்னே. சார் அவில்லாத இன்னே. சார் வந்தா இருக்கிறார். சார் அவில்லாத இன்னே. இந்த அவில்லாத இன்னவா அப்படி வராது. அவில்லாத இன்னே. சார் அவில்லாத இன்னே. சார் வந்தா இருக்கிறார் அப்படி வரும். கொஞ்சம் இருங்க பார்த்துட்டு சொல்றேன். பொட்டக்கு இன்ன பலல කියන්නම්. பொட்டக்கு இன்ன பலல කියන්නම්. கொஞ்சம் இருங்க பார்த்துட்டு சொல்றேன். கொஞ்சம் இருங்க. பொட்டக்கு இன்ன பலல කියන්නම්. பார்த்துட்டு சொல்றேன். பார்த்துட்டு சொல்றேன். பலல කියන්නම්. பார்த்துட்டு சொல்றேன். இவரத்தை உட்காருங்க. මෙතන වාඩි වෙන්න. මෙතන වාඩි වෙන්න. சார் மீட்டிங் ஒன்றுல இருக்கார். சார் மீட்டிங் එකක ඉන්නේ. சார் மீட்டிங் එකක ඉන්නේ. சார் மீட்டிங் එකක ඉන්නේ. சார் மீட்டிங் ஒன்றுல இருக்கிறார். சார் மீட்டிங் ஒன்றுல இருக்கிறார். சார் மீட்டிங் එකක ඉන්නේ. ඉන්නේ. முடிஞ்சதும் உங்களை கூப்பிடுறேன். ඉවර වුණාම ඔයාට කතා කරන්නම්. முடிஞ்சதும் உங்களை கூப்பிடுறேன். இவர உணாம முடிஞ்சதும் ஒயாட்ட கதா கரண்ணம் உங்களை கூப்பிடுகிறேன். இந்த கதா கரண்ணன்னு சொன்னா பாருங்க, கூப்பிடுறதுக்கும் வருது, கதைக்கிறதுக்கும் வருது. அப்ப இவரோனாம ஒயாட்ட கதாகரன். முடிஞ்சதும் உங்களை கூப்பிடுறேன். அப்ப கூப்பிடுறதுக்கும் கதாகரணம் தான். இப்ப சில பேர் வந்து சொல்லுவீங்க கதைக்கிறதுக்கு தான் கதாகரணம்னு சொல்லி. இப்ப கூப்பிடுறதுக்கும் சிங்களத்துல கதாகரணம் வந்து பயன்படுத்துறாங்க. அதையும் புரிஞ்சு கொள்ளலாம். ආයි මෙහෙම කියන්න පුළුවන් අය අඬ ගහන්නම්. අඬ ගන්නවා. අම්මා අඬ ගන්නවා. අම්මා கூப்பிடுறாங்க. දැන් මෙතෙන්වත් කියන්න පුළුවන් මීටින් එක ඉවරනාම ඔයාට අඬ ගහන්නම් පොඩ්ඩක් ඉන්න. ඔව්. மீட்டிங் එක இவர உணாம மம அண்ட காரணம். அதாவது மீட்டிங் முடிஞ்சதும் உங்களை கூப்பிடுறேன். அப்ப கதாகரணம்னு சொல்லலாம். அண்டகானம் அண்டகானவா கூப்பிடுறது. அண்டகானம் கூப்பிடுகிறேன் எதிர்காலத்துல அந்த மாதிரி வரும். இப்ப போய் கதைங்க. දැන් ගිහිල්ලා කතා කරන්න. දැන් ගිහිල්ලා කතා කරන්න. இப்ப போய் கதைங்க. දැන් ගිහිල්ලා කතා කරන්න. இப்ப போகலாம். දැන් යන්න පුළුවන්. දැන් යන්න පුළුවන්. இப்ப போகலாம். දැන් යන්න පුළුවන්. இப்ப போகலாம். அந்திமට අපි කියන්නේ கடைசியில் நாங்கள் சொல்றோம். ஒயாட்ட கொடாக் ஸ்துதி மல்லி. உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஒயாட்ட கொடாக் ஸ்துதி. ஒயாட்ட கொடாக் ஸ்துதி. உங்களுக்கு ரொம்ப நன்றி.